ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரெயின் லாஸ் கேம் விளாட போகிறோம். அப்படின்னா என்னடா கேட்பீங்க, பிரெயின் லாஸை நம்ம திருட போகிறோம். என்னடா சொல்கிற, திருட போட்டே கேட்டீங்களா? ஆனால் கேஸ் நம்ம திருடியும் வைக்கலாம், இல்லை நம்ம வாங்கி சொந்தமாக வைக்கலாம். இந்த ரெண்டு இதில் திருடி வைக்கலாம். இங்கே பேஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது பட்டன் லேசர் லைட் ஓப்பன் ஆச்சு, இதுக்குள்ளே போய் எல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி திருடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நம்ம பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்மளதான் எவனா திருட போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் இதுதான். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மண்டே ஒரு பிரெயின் லாஸ் வச்சுருக்காது, ஏற்கனவே நான் ஆட்டையை போட்டுது, அதை வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்க, ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, சுற்றி சுற்றி வராங்க. ஃபஸ்ட் இடத்துல இந்த மாதிரி பிரெயின் லாஸ் நம்மகிட்ட இல்லை, வெறும் $100 தான் இருந்தது. ஆனால் இங்கே ஒருத்தர் பேஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா, அவன்கிட்ட திருட்டு வந்துட்டேன். ஏற்கனவே இங்கே ஒரு பேஸ் ஓப்பன் இருக்குங்க, இது போய் திருடலாமா? அவனோட பேஸா? அவனோட பேஸ் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் நோவு கேரக்டராக இருக்குல்ல. ஏய், அடிச்சிட்டாங்க. ஏய், எவன்டா அது? ஐயோ, அடித்து குயி போட்டாங்க. டே அடப்பாவீங்களா, அடித்து குயி போட்டாங்க. நமக்கு நல்ல பிரெயின் ஆச்சு. இது 7000 இருந்தால் இதை எடுத்துகிட்டு போயிடுவோண்டாம். நம்மளோடதே அவனை திருட போகிறான், நம்ம அதுக்குள்ளேயே போய் வைக்கணும். இங்கே பாருங்க, அவனோட ஓனரா? ஓனர் வந்துட்டான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன், தெரில. சரி, ஓகே, நம்ம லாக் போட்டுருவோம்டா. இப்போ நம்மகிட்ட 2 பிரெயின் லாஸ் இருக்குது. வேறு லெவலில் 3-2 பொருட்கள் தான் நல்லா ரேட்டு போகுது. நம்மலாம் சொந்தம் வாங்கினா அது போகாது. இந்த கேம் 1,40,47,000 பேர் விளாடிட்டு இருக்காங்க. இன்னொரு 1,47,000 பேர் விளாட்றாங்கன்னு கேட்டிங்களா? ஆமாம் ஈஸி, அவ்வளோ பிடிக்கும் போல் எல்லாருக்கும். அதான் இத்தனை பேர் விளாடி இருக்காங்க. இந்த கேம் நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இது ப்ளே பண்ணியிருப்போம், அது தெரியாது. நான் இப்போ கீழே போட்டிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். கொஞ்சம் அந்த பிரெயின் லாஸ் கேமு போன வாட்டி விளாடிருப்போம். இந்த வாட்டி நம்ம நியூ ஃபோனில் விளாட்றோம். இவருங்க, நம்ம 3 ஃப்ளோர் எப்படியா கட்டிடணுங்க. இப்போ 1 ஃப்ளோர் கட்டி இன்னும் 2 ஃப்ளோர் கட்டணும். இந்த வீடியோ எபிசோடாக நான் போடலாம் இருக்கிறேன். அதான் ஒரு எபிசோடாக போடலாம் இருக்கிறேன். ஏன்னா மொத்தமாக போட்டால் 1 hour 3 hours ஆயிரும். அதனால் எபிசோடாக நான் போட்டுலாம் இருக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே ஒரு நிறைய பிரெயின் போகுது. இதுலேருந்து எதுவும் இருக்கலாம் இருந்தாலும் இல்லை. அங்கே போகிறோம், பேஸ் ஓப்பன் ஆக்க மட்டும் லாக் போட்டான்டா. மிஸ் ஆகிட்டா. ஐயோ, நம்ம பேஸ் ஓப்பன் ஆகுது. இதுதான் அப்பப்போ ஓப்பன் ஆகிடுது, அதான் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே. இங்கே ஏதோ ஷாப்பு போட்டிருக்கு, இது வேஸ்ட்டு. இங்கே பாருங்க, இன்னொரு ஷாப்பு. இதில் என்ன இருக்குது? ஓ, கை இது வாங்கிக்கலாம் போல். அடிக்கிருக்கு, வாங்கிடுவேன். எவன் வந்தாலும் சப்புன்னு அடிச்சிடுவேன்டா. சப்புன்னு அறிவேன் ராஜா, சப்புன்னு அறிவேல. அடப்பா இல்லாடே, என்னடா சொல்கிற கேட்பீங்க. அப்படி சொல்ல ராங்காக இல்லை, அதாவது அப்படி சொல்கிறேன். புஷ்பா ஐயோ, புஷ்பா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது பேர் என்ன தெரியல. சரி, விடுங்க. சரி, ஓகே. இந்த பிரெயின் லாஸ் நம்ம 1 ஆட்டை போட்டாச்சு. 3 பிரெயின் லாஸ் இருக்குங்க. ஓகே, இந்த பாருங்க, 3000 காயின் வந்துருச்சு. ஓகே, வேறு தான் இருக்கா? இங்கே எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். இங்கே பாருங்க, இன்னும் ஓப்பனாக தான் இருக்கா? சரி, ஓகே. இங்கே மொக்கையாக வச்சுருக்காங்க, எல்லாம் நூபு கேரக்டர் வச்சுருக்கான். சரி, நூபு கேரக்டர் ஒன்றே எடுத்துப்போம். என்ன பண்ணுறது, $100 போகுது. நூபு கேரக்டர் போட்டு வச்சுருக்கோம். நூமணி போட்டிருக்கு. நூமணி போட்டு வச்சுருக்கீங்க. அட பைத்தியக்கார வயலுங்கடா, ஏன்டா அப்படி வைக்கிறீங்க? இங்கே பாருங்க, ஒருத்தன் ஆட்டை பெருசாக ஒன்று ஆட்டை போட்டு போகிறான். அவனை அப்படியே அடித்து காப்பாற்றலாமா? எங்கே ஆட்டை போடுறான்? ஐயோ, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. அவன் பாருங்க, கடையை மூடிட்டு போயிட்டான். ஆளை விட்டுருந்தா சாமி சொல்லிட்டு கடையை மூடிட்டான் போட்டான். அவன் எல்லாம் ஆட்டையை போட ஆரம்பிச்சிருவாங்க. வெறுப்பில் கடையை மூடிட்டு போயிட்டான். ஆளை விட்டுருந்தா சாமியை சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு நல்ல ஒரு பில்டிங் இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றும் ஏற்றால, ஸ்பின் பண்ணிக்கலாம் போல. ஆனால் உண்மையான காசு கேட்குறீங்க. எப்போ போட்டாலும் உண்மையான காசு தான், ரியல் காசாக கேட்க மாட்டாங்க. இங்கே ஒரு பிரெயின் லாஸ் இருக்குது, ஆனால் ஓப்பனில் இல்லை. ஐயோ, அந்த பொண்ணு அடிக்க வருங்க. சரி, ஓகே. இன்னும் அடித்து பறக்க விட்றேன். ஓ, இவனாண்ணா அவன்? அங்கே போய் கடை மூடிட்டு போயிடுச்சு போல அந்த பொண்ணு. சரி, ஓகே. டைம் என்ன இருக்குது? இன்னும் 16 செகண்டாக இருக்குது. அதுக்குள்ளே எவனா ஆட்டை போடுவோம். இங்கே பாருங்க, பக்கத்தில் வரான். ஓடிடு. ஆட்டை ஓடுறதுல எவ்வளோ குறியாக இருக்காங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே. நம்ம எல்லா பிரெயினர்ஸ் காசு கலெக்ட் பண்ணி போயிடலாம். இன்னும் 4 செகண்டாக இருக்குது. ஓகே, 3,
2 1 0 முடிஞ்சிருச்சு. லாக் போட்டுருந்தா கரெக்டாக லாக் போட்டாச்சு. தமிழா ஏன்டா இன்னும் திருட வரீங்களாடா? இவன் வந்து ஒரு இந்த பைப்பில் ஆஃப்டர் இது பண்ண இன்னும் ட்ராப் வச்சுருக்க. என்ன அடிக்கிறாடா பாதி பொம்மையாக்கி விட்டங்க. ஆஹா என்னடா பண்ணி வச்ச? என்னையே அடிக்கிற நீ ஓடு. இல்லை இன்னும் பவராக அடிக்கிறான். என்னங்க இங்கே போகிறோம். ஏன் பக்கத்தில் இங்கே வந்துட்டு நிற்கிறான். ஏன் ஜம்ப் பண்ண முடியலங்க. செத்துருவா. சார் வந்துட்டேன் இருந்தால் செத்துறேன். ஏதோ கிளிச் ஆகிடுச்சு அப்படியே, அதனால செத்துட்டேன். திருப்பி வந்துட்டேன். ஏண்டா ஆட்டை பொருள் எவ்வளோ மெயினாக இருக்கா போல. ஓகே காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஓகே நான் வந்து இந்த ப்ரோ வரல அப்படின்னா என்னது அவர் பேர் என்னது ஏதோ சொல்லுவாங்கள்ல எங்கள் ரோப்ளாக்ஸ் ப்ரோ அவர் வரல இன்னைக்கு. அந்த யூடியூபர் தான் இவரு தான் இந்த சேனலுக்கு இருக்கிறதும் இவராக அது இன்னும் வரல அவர். ஏன் தெரில அவர் வந்து வேறு இப்போ மணி ஆகுது 1 ஆகுது. அங்கே 2 3 ஆயிருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு தெரில. சரி ஓகே இங்கே நீ இங்கே நிற்கிறியாடா? எப்போ போட்டால் இங்கே ஆட்டை போட்டுருக்கான்னு வெயிட்டாக இருக்கான். ஆட்டை போடுறதுக்கு குறியாக இருக்கான். என்ன அவன் மேலே அடியே விழுக மாட்டேங்குது. தம்பி இன்னொரு அவன் ஆக் யூஸ் பண்ணுறான்னா வெளியே போயிட்டான் போல. சரி ஓகே இங்கே வருங்க பெரிய வருஷம் வச்சுருக்கோம். ஐயோ நம்மளோட பேஸ் வேறு லாக்க ஏங்க குள்ளே விட்டாங்க. அதுக்குள்ளேயே போடா வெளியில். ஐயால குள்ளியாடா வர நாசம் போடு வெளியே போடா. லாக்கில் வந்து நட்டு போட்டான். அவனும் பறந்து செத்துட்டான். ஜம்ப் பண்ணுறான். திருப்பி லாக்கில் இருந்து இருக்க போகிறான். ஐயோ ஓடுறான். எப்போ லாக்கில் இருந்து இறங்குறாங்க. இவன்கிட்ட எப்படி ஒரு ஏன் கை பெரிய கை வச்சு அடிக்க வராங்க. என்கிட்ட சின்ன கை இருக்குல்ல இந்த வாடா மோதி புண்டா 1:1 வாடா. எங்கே பயந்து ஓடுற வாடா. வாடா வெறி இதுதாடா மனசில் இங்கே போய்ட்றான். அங்கே சைடு போகிறான். இங்கே ஒன்றுமே இல்லை பிரெயினில் ஆச்சு. சரி ஓகே இன்னும் வாங்கலாம். இது 1K 20 ஒன்றுமே இல்லை. இங்கே வர்றது எதாவது வாங்க வேண்டாம். இது 7000 இது வேணாம். இந்த நூபு தான் வந்து கோல்டு கலரில் வர்ற போல அதில் பாருங்கடா. சரி ஓகே அடுத்தது டுன்னு என்ன இது 3-4 மில்லியனா ஆற்றி அப்படியே போயிருங்க. அதான் தேவையில்ல. இங்கே வந்து 200 கம்மியாக வாங்க மாட்டேன். இங்கே 3 லட்சமா அப்பா. இவ்வளோ காசு போட்டு வைக்கிறீங்க. இங்கே 4000 ஒன்றுக்கு. சரி போ. ஐயோ நம்ம பேச அவன் ஓப்பன் பண்ணுறான். இல்லை அவனா வண்டிக்கிற வராங்கடா போய் தள்ளுகிறா. வராங்கடா அப்பா. சரி ஓகே எவனும் நம்ம பேச நம்மளோட பேனாஸ் ஆட்டை போடல எவனும். சரி ஓகே எல்லா காசு கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஷாப்புக்கு கொண்டு போயிட்டு ஏதாவது வாங்கணுங்க. ட்ராப்பு இருக்குங்க 1K தான் ட்ராப்பு வாங்கிடலாமா? சரி வாங்கிடுவோம். நம்ம என்ன வீட்டுக்கு குறி வைக்கலாம்? இங்கெல்லாம் வெயிட்டாக இருக்குது. அதனால் இங்கே நடுவுலேயே வைப்போம். நடுவில் வச்சாச்சு. இப்போ எவனா வந்தானா அவன் இங்கே மாட்டிப்பான். நம்ம அடுத்த செகண்டேக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும். இல்லைனா அவன் வந்து உஷாராயிடுவான். இவரும் நடுவுலேயே வச்சுருக்கோம் ட்ராப்பு. இங்கே ஒருத்தர் ட்ராப் வச்சுருக்காங்க. உள்ளே போயிடுச்சுங்க சார். உள்ளே போயிடுச்சு இருந்தால் நான் விடமாட்டேன். ஐயோ அடிக்க வராங்க நல்ல வேலை. சரி ஓகே இது 70 அங்கே போய் வாடா. இது வந்து 6 இது வாங்கிக்குவோம். நல்லா இருக்குது. நம்ம கொம்பு வச்சுருக்கு. இந்த மாடா என்னது இது 2 கால்ஸ் இருக்குது. என்னன்னே தெரில. ஆடா இல்லை மாடா இல்லை என்னன்னே தெரியல. சரி விடுங்க. வேறு என்ன 20,000 இருக்குது 22,000 இருக்குது. வேறு என்ன வாங்கலாமா? இருங்க நம்ம எவன் பேசா ஓப்பன் ஆகிருக்கா பார்ப்போம். அவன்கிட்ட ஆட்டை போட்டுருவோம்டா. இப்போ யாரும் விளாட்றா? நாங்கள் 2 பேர் பட்டம் விளாடிட்டு இருக்கோம். வேறு எவனும் விளாட்ல. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் திருடன்னு நினச்சி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ஒருத்தன் நல்லா வெயிட்டாக வச்சுருக்காங்க. லாக் லாக் எவன்டா அது லாக்கில் அஞ்சு இறக்குறாங்க. ஐயோ ஓடுறாடா எப்போ இன்னும் விட்டா என்னோடதே லாக்கில் அஞ்சு இறக்குறாங்கள. நெட்டு எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நெட்டு வேறு அப்பப்போ விட்டு போகுதுங்க. அதனால கிளிச் ஆகுது. இங்கே ஒரு பிரெயினஸ் இருக்குது. இது வேணாம். இங்கே பாருங்க பனானாக்குள்ளே மீன் இருக்கா. எதா பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்களா. சரி ஓகே இது நோபனி இது ஒன்றே வாங்கிப்போம். எதுக்கோ வாங்கிப்போம் சும்மா சாதாரணமாக. நீங்கள் டக்குங்க 1 மில்லியனு. எனக்கு தான்டா வேணும். அது எனக்கு தான்டா வேணும். ஐயோ எடுக்க முடியல. அவன் பேசுக்குள்ள போகுது. ஐயோ எடுக்கோடா ப்ளீஸ்டா. ஐயோ எறா ஐயோ எடுக்க விட மாட்டாடே. எடுக்க விட மாட்டா. அடி பழகிறாடே. இருறா ஆடா பைத்தியாரா நான் வெளியே போயிடுறேன்டா. ஆளை விட்றா சாமி வெளியே போடுறா. நான் வெளியே போயிடுறேன்டா. ஆளை விட்றா.
எப்பா வெளியிலே போயிடறாடா சாமியா, என்ன அடி அடிக்கிறான் குள்ள வச்சு டொம்மு டொம்மு வைக்கிறாங்க, தாங்க முடியல. அடே ஒரு மனுஷன்டா, விட்டு விட்றா. எப்பா ஒரே ஒரு பிரெயின்லெஸ் திருடா, இவ்வளோ பெருசாக வச்சுருக்காண்டே, ஒரு பிரெயின்லெஸ் தரானா? மாமா பிரெயின்லெஸ் பாருங்க எல்லாம் போயிடும் தானாவே, லாஸ்ட் நல்லா இருக்க மாட்டான். ஒரு பிரெயின்லெஸ் தான் கேட்குறேன், அது கூட தர மாட்டேன். இவன் வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கான், என்னையே ஃபாலோ பண்ணிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறான். ஏழு இருறா மாமனை, இந்த ஒரு வாட்டி பழி வாங்கி ஆகணும். ஒருத்தன் பழி வாங்கிட்டான்னா அவனை திருப்பி பழி வாங்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அடப்பாவி எவன்டா அது? அடப்பாவி திருப்பி திருப்பி எவ்வளோ வைக்கிறேன், எங்கேருந்து ஒழிஞ்சுட்டு அடிக்கிறான்னே தெரிலங்க. இங்கே தான் இருக்கான், லாக் போட போகிறான். லாக் போடுறான் போட்டுக்கோ. வேணா இங்கே கடையை மூடிட்டு போயிட்டாங்க. இங்கே எப்படி வந்தாங்க? ஓகே இங்கே வேறு எதுவும் இல்லை. நூபனி இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. நூபனி இங்கே பாருங்க ஒன்று போயிட்டு இருக்கு, அது எடுக்க முடியல. அந்த சைடாக வந்துச்சு. நூபனி நம்மளோட இது. ஓகே பாவடாடே எவன் வாங்கினதே தெரில. டே எங்கேயோட நூபனி காணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே பாடி கடை சரி போ. ஓகே சீக்கிரம் போ. எவனா ஆட்டையை போட்டு போகிறான், எவனும் இல்லை. ஐயோ லாக் போடுறான். அப்பாடி லாக்கு போடுறேன். ஓகே காசை கலெக்ட் பண்ணி பண்ணுறான். இங்கே பாருங்க இன்னும் ஒரு 20,000 ஒரு நம்மகிட்ட 60,000 இருக்குது. எவன்கிட்ட திருடலாம் பாட்டான், எவனும் மாட்ட மாட்டான்ல. சரி ஓகே டேய் எவனா வண்டிங்க ஓடு. ஓகே நம்மகிட்ட 27,000 ஒன்று வச்சுருக்கோம். எவனா திருச்சிட்டு இருப்பீங்க அவதான். ஓகே இது வந்து நல்லா காசு கொடுக்கும் போல், பயங்கரமாக கொடுக்கணும் போல். இப்போ நம்மகிட்ட 46,000 இருக்குது. 60,000 வச்சிடணும். இப்போ 46,000 6,000 இருக்குது. எவ்வளோ செகண்ட் இருக்குது? அடப்பாயிங்களா என்னடா அடிக்குதே. ஆஹா அவன் மிஷின் வச்சு தான் அடிக்கிறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு இங்கே நிற்போம். ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ ஆட்டையை போட போகிறான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சுற்றி வராங்க எல்லாத்துலேயும். சுற்றி வாக்கட்டா சொல்கிற மாதிரி சுற்றி வராங்க நம்ம பேஸு ஃபுல்லாக. இங்கே பாருங்க இங்கே போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படி திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே பாருங்க ஒரு பேஸ் அப்படி குறிய வச்சுருக்காங்க, அதுதான் திருடணுன்னு பாருங்கடா. அவன் வச்சுருக்கான் பேஸு. சரி ஓகே நம்மளோட லாக் ஓப்பன் ஆகிடுச்சா, லாக் போட்டுருண்டா. ஓகே கைஸ் இப்போ நம்ம திருப்பி வந்தாச்சு. நம்ம வந்து ஏதோ கூட்டாங்க யாரோ, அதான் பார்த்துட்டு வந்தேன். சரி ஓகே இப்போ நான் வந்து வேறு எதாவது வாங்கலாம் இருக்கிறேன். இன்னொன்று பேஸ் ஓப்பன் ஆகலையா, லாக் போட்டே இருக்காங்க, உஷாராக இருக்கான். நான் என்னடா பண்ணேன், யாரை என்ன அடிச்சுட்டு இருக்குது? பேஸும் நான் திருட வரல, சும்மா அடிச்சுட்டு இருக்கேன். எவனா அது வந்தானே வைய பொழந்துருவேன். சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே பண்ணலங்க. அதுக்குள்ளே எவனா அடிச்சுட்டு இருக்கான். இவனா இங்கே தான் இருக்காங்கண்ணா. ஓகே எடுத்துடலாம். ஓகே இன்னொருத்தர் எடுத்துட்டான் போல. தலை எடு. என்ன எடுக்க முடியல. பேஸு ஃபுல்லாக இருக்கா? ஐயோ இந்த நேரம் பார்த்தா பேஸு ஃபுல்லாக இருக்குமா? ஐயோ லாக் பண்ண போகிறான். ஐயோ லாக் பண்ண போகிறான். டேய் சீக்கிரம் வித்துரு சீக்கிரம் வித்துரு. ஓகே கோ சீக்கிரம் போ. நான் 3 மில்லியன் எதாவது இருக்குது, அப்புறம் 3 லட்ச ரூபா ஒன்று இருக்குது. எடு சீக்கிரம் எடு போ. கோ ஃபஸ்ட்டு 3 லட்ச ரூபாய்க்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்பா வந்து எடுத்துகிட்டு வரக்குள்ள செம்ம படாச்சு. எப்படி ஓவரா பண்ணிட்டுனால அடி அடிச்சிருந்தால யாருக்கிட்ட? ஐயோ இல்லை பாம்பு போட்டு அடிக்கிறேன். யாருக்கிட்ட? இந்த வீக்கே கேம் ஜோன் கிட்டே தான் அடிக்க கூட தான் சொல்கிறது. இதெல்லாம் பழிக்கு வாங்காமல் விட மாட்டேன். பார்த்தீங்களா நம்ம என்ன மாதிரி அடித்தா, சும்மா போனாலே அடிக்கிறான். அவனோடது எப்படியாவது எடுத்துருன்னு குடி பாட்டு எடுத்தேன். இப்போ நம்மகிட்ட 1,80,000 இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த இது. இன்னும் 1 மில்லியன். ஐயோ லாக் ஓப்பன் ஆகிடுச்சுட்டா. எவ்வளோ வண்டி ஆட்டையை போட்டுற போகிறான். அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. வண்டு ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஆளாக நோண்டுவாங்க. இங்கே ஒரு 3 அடப்பா அடிச்சு துரத்தி விட்டான் அவனோட பேஸ்க்குள்ளே. சரி ஓகே நம்ம வந்து வேறு ஏதாவது வேறு ஏதாவது வாங்கலாம்னு பார்க்குறேன். இங்கே வருங்க உருண்டியாக ஒரு 2 லட்ச ரூபா ஏன்டா. ஆளை விடுங்க. சரி ஓகே இங்கே வந்து கம்மி இது 5,000. இங்கே பாருங்க அடிச்சிடும். நான் வந்துட்டு பழி வாங்குறேன். நான் பெரிய பிரெயின்லாஸே எடுத்தேன். உங்களை பழி வாங்கினா என்ன, நீ என்ன வாங்கினாலும் என்ன, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் திருப்பி ஸ்பான் ஆயிடுவேன். இந்த மாதிரி யாருன்ட்டு ஸ்பான் ஆயிடுவேன். நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்க போகிறேன். எனக்கு 3 லட்ச ரூபாய்க்கு நல்ல பிரெயின்லாஸ் கொடுத்துதான் தலைவன். பாவண்டா பிரெயின்லாஸ் கொடுறான்னு சொல்லிட்டு அழுவுறி இருப்பான். கொடுக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அவன் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான். சரி என்ன பண்ணுறது, நம்ம பிரெயின் லாஸ்ட்டில் இருந்துவிட்டேன். ஓகே அப்பச்சி நியூ இதுதான் இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல.
இங்கே ஒரு பிரியாணி இருக்குங்க. ஆட்டை போட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஆட்டை போட என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆஹே இது எடுத்துகிட்டு வேண்டாம் 3 மில்லியனுங்க. ஆனால் அந்த பேஸ் லாக் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் நம்மளோட பேஸை ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம் போல். எல்லாத்தையும் விற்றுட வேண்டாம். நான் அந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, அது மட்டும் வச்சுட வேண்டாம். இது 4,000 ரூபாய்க்கு வேணால் 2,000 ரூபாய்க்குன்னு எடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் விற்றுட வேண்டாம். ஏன்னா பேஸ் ஃபுல்லாகிட்டே இருக்குது. நல்ல இது கிடைக்கும் போது அப்போனா விட மாட்டோம், அப்போனா கரெக்டாக எடுக்க மாட்டோம். கரெக்டாக ஸ்டோரேஜ் ஃபுல்லு காமிக்குது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட இது வாங்கி வச்சுங்கள, அதனால் கரெக்டாக ஸ்டோரேஜ் ஃபுல்லு காமிக்குது. இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து பிரெயின் லாஸ் நிறையா இருக்குது, இதுதான் தேவை. ஓகே 2 எக்ஸ்சேஞ்சா? ஓகே நம்ம வந்து நல்லா காசு சேர்த்து வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் போல. 5 லட்சம் சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வச்சா நல்ல ஒரு இன்னும் 300 ஃப்ளோர் கட்டலாம் போல் மேலே. அதான் ஓகே 20 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லேட்டாக எடுக்க வேணாம், ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது. அதனால் சீக்கிரம் எடுத்துட்டோம் 20 நிமிஷத்துலேயே. ஓகே அங்கே 3 மில்லியனுக்கு ஒன்று 4 மில்லியனுக்கு ஒன்று இருக்குங்க. அது எப்படியாவது எடுத்துருந்துங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. அவன் லாக் போட்டாங்க. சார் லாக் போட்டான். அவனோட பேஸ் சுற்றியே பார்த்துருப்போம். அவன் எப்போ லாக் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டையை போட்டுருவான்டான். எப்போ லாக் 50 செகண்ட் இருக்குது. வெயிட் பண்ணுவான். இன்னும் 50 செகண்ட் தான் இருக்குது, இன்னும் இல்லை கம்மி தான் இருக்குது. ஓகே 3 இன்னும் வரல. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம். அங்கேயும் நின்று இருக்காங்க. ஐயோ அங்கேயும் நின்று இருக்கான். நம்ம போய் ஆட்டையை போடலாம் போட்டால் அங்கேயும் நின்று இருக்கான்ல. இருங்க அடப்பாவி திருப்பி லாக் போட்டாங்க. அடப்பாவிங்களா நாசமாக போயிடுவா. அடப்பாவிங்களா திருப்பி லாக் போட்டாங்க. சார் நம்ம திருடலாம் பார்த்தேன். இங்கே பாருங்க ஒரு பொண்ணு திரிட்டு இருக்குள்ளே. லாக் போட்டால் தான் திரிட்டு இருக்கேன். ஒன்று கூட பார்க்க மாட்டேன். அடித்து கூக்கி விட்றாங்க. அடித்து போலவேன் பார்க்க விட மாட்டேன். நீ செத்து போனாதான் நீ சாவு. ஐயால இதை என்னோட இது பேஸுக்குள்ளே வந்துட்டா என்னோட இது திருடியா ஓடு. ஓகே போயிடுச்சு நினைக்கிறேன். இருக்க போட்டாங்க பொழக்கணும். வீக்கே கேமின்னா யாரும் தெரியல. அடப்பாவி நம்மளை பொழுதுச்சுங்க. இன்னும் பெரிய இதுவா நீ பெரிய இதுவா நான் வீரா நினைப்பா போல வெளியே தள்ளிச்சுங்க. அது உள்ளே போ வெளியே போக மாட்டேன். லாக் போடுறா. ஐயா அதுக்குள்ளே வச்சு சமாதி கட்டிருந்தோம். போடு சாவு. நீக்குள்ளேயே செத்து கிடக்கணும். நீ வா வெளியே போகக்கூடாது சாவு. ஓகே அது செத்தே போயிடுச்சுங்க. ரீஸ்பான் ஆயிடுச்சு. பாவம் எதுதான் பண்ணுறது சொல்லிட்டு மாதிரி இதுக்கு. 8 லட்ச ரூபா செத்தாச்சு. 8 லட்ச ரூபா செத்தாச்சுங்க. ஓகே நம்ம நியூ பில்டிங் கட்டிடலாமா? என்ன கட்ட முடியல. ஓகே இந்த 2 பிரெயின் லாஸ் நமக்கு வேணும் போல். இது ஒரு 2 இது வேணும் போல். அப்படின்னா நியூ கட்ட முடியும் போல. அடப்பாவி நியூ கட்டினா எதாவது எடுக்கும். அங்கே பாருங்க அவன் பேஸ் ஓப்பன் ஆகிருக்கான். லாக் போட போகிறான். சார் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. அவன் கரெக்டாக எடுக்கலாம் பார்த்தா மிஸ் ஆகுது. பாருங்க லாக் போடுற வெயிட்டாக லாக் போட்டாங்க. சார் இங்கே 3 லட்ச ரூபாய்க்கு இன்னும் கடைப்பாவி லாக் போட்டாங்க. செத்துருவேண்ணா இல்லைன்னா நம்மளோட பிரெயின் லாஸ் எவனா லாக் ஓப்பன் ஆகி எவனா திருட போகிறான். ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே இன்னும் 15 செகண்டாக இருக்குது. ஓகே எவனா வரானா தம்பிங்களா வண்டியை போல வந்துடுவேன். ட்ராப் வச்சுருவோம். ட்ராப் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி கண் கலைஞ்சே இருக்க முடியாது. அதனால் ட்ராப் வச்சுருவோம். நடுவில் ட்ராப் வச்சாச்சு. எவன் வேணாலும் மாட்டிடுவான்ல. நடுவுலேயே வச்சுருக்கோம். கரெக்டாக அதுலேயே தான் போக முடியும். சைடில் கூட போவாங்க, நம்ப முடியாது. இங்கே ஒரு பிரெயின் லாஸ் இருக்குது. இது எவ்வளோ செகண்ட்? 20 செகண்டாக இருக்குது. பார்ப்போம் கைஸ். எனக்கு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு திருட்டாங்க. நாய் ஐயால 3 லட்ச ரூபா நான் கஷ்டப்பட்டு சேர்த்தேங்க. திருட்டாங்க. அடே நானே கஷ்டப்பட்டு சேர்த்தேன்டா. அது எப்போ திருவிழா மனசுன்றது இல்லை. இப்போ நான் நாசமாக போனேன். நல்லாவும் இருக்க மாட்டேடா. அடே 3 மில்லியனுக்கு ஒன்று இருக்குல்ல. நான் பேச லாக் பண்ணிட்டு போயிட்டேன். அட பாயினாடே யாரோட பண்ணுறியா? அது என்னோட பேரே கூடுறா. அட பாயலாம் சார் நம்ம கொடுக்க மாட்டேறீங்க. என்ன பண்ணுற லாக போட்டுருந்தேன். ஏற்கனவே ஒரு பிரியாஸ் போயிடுச்சு. என்னடா கஷ்டப்பட்டு எடுத்துங்க. அப்படியே திருட்டு போட்டவங்க நல்லா இருக்கும். சூட்டத்து வேற தெரியாடா. பாயா ஒரு பிரெயின்ஸ் திருறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஒரு வாட்டி அடி வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தால் ஈஸியாக அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ எனக்கு நாசம் போனேன் போட்டலடா. யானை நீ பெரிய இது நினப்பு மாசில் அடிக்க வரான். இவனா ஜம்ப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான். நல்லா இருப்பானா. இதுங்க நம்ம வந்து அடுத்தவங்க பெரிய சாட்டை போடுவாங்க. நம்மளே சொந்தமாக வாங்கி எடுத்தாங்கலாம் வைங்க. அவன் ஏதாவது பண்ணிடுவேன்டா. பண்ணிடுவேன்டா. வேறு வழியில் ஏதாவது பண்ணி அவங்க வெளியே போட்டுருணும். இது கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3 லட்ச ரூபா இதுங்க.
இருந்தாலும் விடுங்க, நான் வீக்கே கேம் நான் அழுவக்கூடாது. அதனால என்ன பண்ணுறதுக்கா கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு. ஏதோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி தான் மானை கட்டி போயிட்டா எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்படி திரிட்டாங்க நாசம் போனீங்க. நல்லா போயிட்டாளா யாரா நீங்கள் வண்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க? திருப்பி வந்தாங்க பொண்ணு எடுத்துகிட்டு பார்த்துக்கோ. லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்மையான காசு கேட்குறீங்க பாருங்க. அடிக்கிறான் நான் இன்னும் சொந்தமாக வாங்கி நான் காட்டுறேன்டா யாருன்னு. இன்னும் அவன் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க. அட ஐயால நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா போனா ஏங்க கஷ்டப்பட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரு 3 லட்ச ரூபா அது அவசியமாக நமக்கு இங்கே ஆட்டே போடுறாங்க. ஆட்டே போடாங்கடா ரசமாக போடுற ஆட்டே போடாங்கடா. போய்ட்டோடா போடா எப்போ அப்படியே வந்துச்சு. காணோம் எங்கே இருக்குது அப்போ அப்படியே வந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேண்டா. ஓகே இன்னொரு ஃப்ளோர் கட்டிட்டுமா? இல்லை இன்னும் கட்டல. ஓகே எதுவும் கட்டல போடுங்க. ஓகே இங்கே ஏதோ அல்லாக்காய் இருக்குது சொல்லி போட்டிருக்கு. ஸ்ப்ரிங்குன்னா அல்லாக்காய் இருக்குது போல். 3 வாரம் வேணும் போல். ஓகே நமக்கு வந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கல. வேறு லெவலில் சூப்பராக இருக்குல்ல. இதை வச்சு ஜம்ப் பண்ணி அடுத்தவங்க மேலே போய் பார்ப்போம்டா. அட்டிக்கிறாங்க போ. ஓகே என்னாச்சு? என்னாச்சுங்க? பாய் ஏதோ மூஞ்ச கலந்து விட்டாங்க. பாயிலுங்க. பாயிலா ஏன்டாடி பண்ணுறீங்க? இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வீடியோ முடிச்சிட பாருங்க. இந்த பொண்ணு தான் ஓவராக பண்ணியிருக்கு. எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்துருக்கு. ஏங்க நம்ம பிரெயின்லெஸ் எங்க நம்மளோட காணும். நம்ம ஏற்கனவே விட்டுட்டல. சாரிங்க. சரி நம்ம விட்டுட்டோம். நம்ம பழைய ஞாபகத்தை வச்சுட்டு எங்க நம்மளோட பிரெயின்லெஸ்ஸை காண அழுதுருக்கேன். அழுவலை அது சோகமாக இருக்குன்னு. ஓகே இங்கே 6000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. பட் காசு வரல. இன்னும் காசு இல்லைன்ட்டேன். இங்கே 2000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. என்ன தெரியல வாங்கிட வேண்டாம். அடுத்தது வேறு ஒன்று ஆட்டை போடணும். வேறு வழியில் ஏன்னா நம்மகிட்ட ஒருத்தன் ஆட்டையை போட்டான் பார்த்தீங்களா? அவனை எப்படியா ஆட்டையை போடணுங்க. நம்மளோட இதை எப்படியா எடுத்துடணும். இல்லைன்னா அவன் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்க அடி வாங்கிட்டு இருக்கான். அடியா வாங்க. ஐயா இந்த பொண்ணு பாருங்கள் அடி அடிச்சிருக்கு. போ எத்தனை பேர் அடிச்சிட்டேன். ஐயா நம்மளே அடிக்கிறீங்க. அடிச்சுட்டே இருக்குது வேறுட்டே. ஓகே அந்த பேஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. இருங்க பார்ப்போம். டைம் இன்னும் 26 செகண்ட் தான் இருக்குது. நம்மளோட டைம் எப்போ இருக்கு? இன்னும் 23 செகண்டுக்கு. ஆஹா அவன் பார்த்துட்டானா? இருங்க அவன் பார்த்துட்டான் நினைக்கிறேன். அதான் வெறி குண்டு இந்த சைடு வந்து அடிக்க வரான் நினைக்கிறேன். தெரியலையே பார்த்துட்டானா தெரில. ஓகே அந்த 3 லட்ச ரூபா அதை எப்படியா எடுத்துருணுங்க. முனையிலே இருக்காது. எப்படியா எடுத்துட்டு நம்ம பேஸுக்குள்ளே அடிச்சிடணும். நம்மளோட போனாலும் பரவாயில்ல. அந்த பேஸுக்குள்ளே எப்படியா வச்சு அடிச்சிடணும் எடுத்துடணும். ஓகே பக்கத்தில் கீழே இங்கேயே வந்துட்டு போகிறான். இங்கேயே போய் சுற்றிட்டு இருக்கான். திருப்பி லாக் போட்டான்டா நாசமாக போனேன். இருந்தாலும் நான் விட மாட்டேன். டே திருப்பி பேலன்ஸ் எடுக்கிறப்போ ஐயால யார் தேனி கலந்து விட்டாங்க. இருக்கிறே ஒரே ஒரு பிரைட்னஸ் தான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நாசமாக போனாடா. ஐயோ எவனா காய்ஸ் நம்ம சுத்தமாக பிரைட்னஸ் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் உங்களை பழிய வாங்காமல் நம்ம விட மாட்டோங்க. இருந்தாலும் நம்ம திருப்பி வந்துட்டோம். அந்த தேனி மருந்து வச்சு நம்ம அடித்து செதற விட்றாங்கண்ணே. நம்மளும் தேனி வாங்கிடுவோம்னா 10,000 ரூபா கேட்குறீங்க. ஐயோ நானும் ஒரு நாள் வாங்கண்டா. ஐயோ நம்ம மேலே மூஞ்சில் அடித்து விட்றீங்களே. கைஸ் ஃபைனலி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கைஸ் நம்மளோட இது திருட்டாங்க. எப்படி தான் திருட மனசு வருது? இருறா நான் திருப்பி லாக் போட்டு போயிடுறேன். பாருங்க தேனி மருந்து வச்சு அடிச்சு இது பண்ணுறாங்க. நம்ம அடுத்த வாட்டி நம்ம பிரெயின்லெஸ்ஸாக திருட்டை இது பண்ணலாம். பாருங்க திருப்பி வச்சுட்டு போகிறான். இருங்க வெளியே போயிட்டு வந்துடும். ஃபைனலி இதோட வீடியோ முடிச்சிடலாம். என்னடா ஏன்டா இப்படி அழுவுற கேட்டிங்களா? அழுவல கைஸ். நம்ம கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தோங்க. இதை சேர்க்கலை ஆட்டையை தான் போட்டோம். இருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் நமக்கு தான் தெரியும். அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரி வலிக்கும். ஆனால் அவனுக்கு வலிக்காமல் சொரணம் இல்லை தருவேன். உப்பு போட்டு தின்றானா தெரியல. அவங்க எடுத்துட்டாங்க. அதனால் இருந்தாலும் நான் விட மாட்டேன். வீக்கி கேம்னு யார் காட்டுவேன். கண்டிப்பாக நான் அவனுக்காக நான் அழுவ மாட்டேன். போன வாட்டி அழுதுட்டேன். நீ இருந்தாலும் இப்போ அழுவ மாட்டேன். ஏன்னா நம்ம வீக்கி கேம் நம்ம ஆம்பளோட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அடுத்த டைம் நம்ம நிறைய பிரெயின்ஸ் ஆட்டையை போட்டுற வேண்டாம். ஆட்டையை போட்டு ஆறும். இந்த வாட்டி தெரியாமல் வீடியோவிலே அழுதுட்டேன்.
ஆனால் ஒய்யால இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்க ஆட்டையை அடித்து கொய்யால கூக்கி போட்டு மிதித்து அவன் ஒய்யால அவன் வண்டியாக எடுக்க வச்சு அவன் மொத்த பிரெயின்லெஸ்ஸும் ஆட்டையை போட்டு போடுவோம் அடுத்த வாட்டியே. அதோட பார்ட் 2 கண்டென்ட் வேணுமா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு 100 வியூஸ் போச்சா அடுத்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இட்ஸ் பாய் கைஸ்.